மாப்பிள்ள இந்த சனிக்கிழமை கோயம்புத்தூர் கிடையாது, அடுத்த சனிக்கிழமை தான் கோயம்புத்தூர், அதுக்கு அடுத்த சனிக்கிழமை காரைக்குடி, அதுக்கு அடுத்த சனிக்கிழமை தான் வேற ஊர்லாம். இந்த சனிக்கிழமை கோயம்புத்தூர் கிடையாது சரியா? நான் கோயம்புத்தூர் ஒவ்வொரு சனிக்கிழமை வருவேன், அப்போ பாக்குறேன். ரைட்டா? ஓகே ரைட். என்னடா எங்கடா போற? ஏதாவது செக்அப் இருக்கா? உடல்ல ஏதாவது பிரச்சனையா? செக்அப்ல இல்ல நிவி, தாவேக்கத்துல விஜய் இருக்கார்ல, அவர் ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும் தான் மக்களை பாப்பாரு. சோ அத பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். ஏன் அப்படி இன்ஸ்டால்மெண்டா? ஆமா, ஒவ்வொரு மாசத்துக்கு 4 சனிக்கிழமை தானே. 4 சனிக்கிழமை என்ன நாங்க ஃப்ரீ, சனிக்கிழமை மட்டும் தான் நாங்க ஃப்ரீ, சனிக்கிழமை அன்னைக்கு தான் நாங்க பாப்போம். பெரிய மனசுப்பா உங்களுக்கு. ஆமா பொதுவாவே எங்களுக்கு அதான் மனசு, அப்படிதான் பெரிய மனசுக்காரங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? சரி அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் உனக்கு இன்னைக்கு ஒன்னு காமிக்கணும். எனக்கு யாரு மெசேஜ் பண்ணிருக்கா தெரியுமா? யாரு? தலைவர். கேளு. வாழ்த்துக்கள். ஐயோ நிவி, இது தலைவர் இல்ல. ஏய் எப்படிடா வாய்ஸ் எல்லாம் பாருடா. ஐயோ இதே மாதிரி தான் ஸ்கேம் பண்ணி இப்ப மும்பைல ஒருத்தர் ஜான்விக்னு ஒருத்தர் தெரியுமா, முடியல அப்படி வச்சிருப்பாரு தெரியுமா? அவரு நான் தான் ஜான்விக் தான் பேசுறேன். நான் எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு வரணும்னு சொல்லி மும்பைல இருக்க ஒரு லேடிட்ட 65,000 ரூபாய் ஏமாத்திட்டாங்க. 65,000? அதே மாதிரி யாரும் கேட்டிருக்கா? காசு கேட்டிருக்காரா? காசு எல்லாம் கேட்கலடா, நான் அவ்வளவுலாம் இதாக மாட்டேன். மெசேஜ் பண்ணிருக்காருன்னு சொன்ன அவ்வளவுதான். அதான் நீ எது ஏமாந்தாத, இது மாதிரி எல்லாம் வந்து நமக்கே தெரியணும், நமக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணுவாங்களா? கரெக்ட் தான் இருந்தாலும் ஒரு நம்மளுக்கு ஆசை இருக்காதா? நம்மளுக்கும் பேசணும், நம்மளுக்கும் பார்க்கணும் ஆசை இருக்காதா? ஆமா. உனக்கு யாராவது மெசேஜ் பண்ணா பாப்பியா மாட்டியா? ஆமா ஆமா. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஆனா காசை கொடுக்க மாட்டேல்ல. நானும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் எப்படி ஏமாறுவேன்? சரி. இதுக்குதான் இன்ஸ்டாவே பேன் பண்ணணும்பா. இன்ஸ்டாவை பேன் பண்ண கூடாது. இன்ஸ்டா பேன் பண்ணது இப்ப நேபாள் ஒரு கண்ட்ரி தெரியுமா, நம்ம பக்கத்து நாடு. ஆமாப்பா, அங்க கூட ஏதோ கலவரம் நடந்துச்சு. இன்ஸ்டாவை பேன் பண்ணி ஜென்சி எல்லாம் ப்ரோட்டஸ்ட் பண்ணி இருக்க ஆட்சியவே கவுத்து ராணுவ ஆட்சி கொண்டு வந்து இங்க அங்க இருக்க பார்லிமெண்ட், பிஎம் ஹவுஸ், அது இது எல்லா கவர்மெண்ட்டையும் எரிச்சு முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட், அது இது ஹோட்டல் எல்லாத்தையும் எரிச்சு அங்க சூப்பர் மார்க்கெட் எரிஞ்சிட்டு இருக்கு. எதுக்கு எரிக்கிறாங்க இப்படி? ஆமா, அப்புறம் வேற என்ன பண்றது, எல்லாரும் சேர்ந்துட்டோம், ஏதாச்சும் கொண்டாட வேண்டியதான், பண்டிகை கொண்டாடுகளேன்னு சொல்லி எரிச்சிட்டானுங்க. எரிப்பானுங்களா? ஆமா, எரிக்க வேண்டியதான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்தோம் கொண்டாட வேண்டியதானே. இந்த காலத்துக்கு பசங்களுக்கு பொறுமையே இல்லப்பா. பொறுமை இருந்துச்சு, எங்க எரிஞ்சிட்டு இருக்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பொருள்லாம் அள்ளிட்டு எல்லாம் திருடிட்டு ஓடிட்டானுங்க. ஆமா திருடிட்டு ஓட்டானுங்க. இதெல்லாம் ஒரு திருட்டு நடந்தாலே எல்லாருக்கும் சங்கடம் தான். பாருங்க, திருடிட்டு போயிட்டானுங்க. இது என்ன பிரமாதம்? இத விட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. இத ஏன் கேக்குற? திருடா சோகம் மட்டும் கிடையாது, திருடா சந்தோஷமாவும் இருக்க முடியும். திருடா சந்தோஷமா? ஆமா. எப்படி? தமிழ்நாட்டுல ஒரு சேர்மன், அந்த அம்மா ஒரு காம்ப்ளெக்ஸே கட்டிட்டாமா. காம்ப்ளெக்ஸ் கட்டிடுச்சா? திருடியா? அது இத்தனைக்கும் சேர்மன் வேற. இது என்ன பாவியாவியா இருக்கும்? என்ன கர்மம்னு தெரியல. நான் இத பாத்துட்டு ஷாக்கே ஆயிட்டேன். திருடி ஒரு காம்ப்ளெக்ஸே கட்டி அதுல இருந்து எங்க போய் சொல்ல. ரைட் என்னவோ தெரியல, இது ஒரு ஃபோபியாவா மாறிடுச்சு. ஃபோபியா? என்ன ஃபோபியாலாம் பேசுற? ஏதோ எஜுகேட்டட் யூ நோ. அப்ப அது புரியுது, ஏதோ டீச்சர் ட்ரெய்னிங் ஏதோ படிச்சிட்டு இருக்க. ஏதோ லைட்டா அப்படி கவர்மெண்ட்ல இப்ப சொல்லிருக்காங்கல்ல, டெட் எழுதுங்க, டீச்சர் ஆவுங்க, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போயிரலாம் இதெல்லாம் விட்டுட்டு. அப்படி என்ன ஏன் டெட் எழுதும்? டெட் தெரியாதா உனக்கு? தெரியாது. டீச்சர் ஆகணும்னா டெட் எழுதுனாதான் போய் இனிமே வந்து டீச்சர் ஆக முடியும். அதான் பிஎட் இருக்குல்ல, பிஎட்லாம் பத்தாதான். நானும் தான் பிஎட் படிச்சிருக்கேன், குவாலிஃபிகேஷன் பத்தாதான். டெட் எழுதணும். இப்போ போறவங்க மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாலேயே டீச்சர் ஆயிட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் எழுதணுமா? ஓ, எனக்கு எச்சமா இருந்தாலும் இப்ப எழுதணும் இல்லையா? எழுதணும். நீங்க ஈஸியா வந்துடுவீங்களா? நாங்க மட்டும் இப்ப வந்து எல்லாத்தையும் எழுதிட்டு வரணுமா? சரி. என்ன கொடுமை சரவணன். ஏன் படிக்க முடியாதா? படிக்கிறது என்ன வயசாயிருச்சு, அப்புறம் வேலையை. இதெல்லாம் நீ சொல்லாதப்பா. 50 வயசுல சைனால ஒரு அம்மா கிராஜுவேட் ஆயிருக்காங்கடா. பையன் புக்க வாங்கி படிச்சு கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ஓ, இப்ப நாங்களாம் கோவிட்ல தான் ஆனோம், அவங்க போய் படிச்சாங்களா? படிச்சுதான் ஆனாங்க. ஓ பரவாயில்ல. இது சாத்தியமா இல்லையா? ஆமா 50 வயசுல படிச்சு கிராஜுவேட்டே ஆயிருக்காங்க. டெட் எக்ஸாம் எழுத முடியாதா? எழுதலாமே, தாராளமா எழுதலாம். அதே நேரத்துல சைனான்னு சொன்னா ஞாபகம் வருது, அங்க ஒரு குட்டி நாய் வச்சு 50,000 ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாராம். 50,000 மாசத்துக்கு. சம்பளம் எவ்வளவு சொல்லு? அதெல்லாம் கேட்காத வெளிய. சரி, ஓகே சொல்ல முடியாது. நல்ல வேளை நான் முதல்ல கேட்டுட்டேன், நீ கேட்டதே என்னால சொல்லி இருக்க முடியாது. நானும் கேட்டேன், சொல்லு. சரி இதுல என்ன இருக்கு, பொதுவா தனியா கேக்குறல்ல. சரி விடு, இதெல்லாம் வீட்ல சொல்ல முடியுமா? அதெல்லாம் பார்த்தாங்க கேட்பாங்க. நாய் வச்சுட்டு. ஆமா, நாயை வச்சுட்டு அந்த நாய் ஊர்ல இருக்க வாட்டர் பாட்டில் எல்லாம் பொறுக்கிட்டு வந்து கொடுத்து அதை அவரு வித்து, அதுக்கப்புறம் அந்த பொறுக்கிட்டு ஓனர் வித்துருவாரு. நாயை விற்க மாட்டாரு, ஓனர் நாய் பொறுக்கிட்டு வர வாட்டர் பாட்டில வித்து அவர் சம்பாதிச்சிருக்காரு. அதே ஐடியா இருக்கு. நான்
எபிசோட் ஒரு நாய் வாங்கி விட்டுருவா. நாயா? நீயா? சரி 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 சரி. சரி நம்ம நமக்கே சோறு சரி சரி இதெல்லாம் பேசக்கூடாது. நமக்கே சோறு போடுற பெரிய விஷயமா இருக்கு. சரி அது எப்படி பண்ணாங்கன்னு சொல்லு. அதான் இப்ப அந்த நாய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த நாய் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு வருதுல, அதை வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியால போட்டு அதை வந்து காசு. நாய் கொண்டு வர பாட்டிலையும் வித்து காசு, அதை வீடியோ எடுத்தும் காசு. ஆமா, பொதுவா நாயில இருந்து காசு. நம்ம எல்லாம் எங்க போயிரலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணும் பண்றது. சைனாக்கு போயிடலாம். போய் ஒரு நாய் வாங்கி அங்க இங்க பாட்டில் இல்லையா, பிளாஸ்டிக் இல்லையா? பிளாஸ்டிக் இருக்கு, ஆனா நம்ம நாய் எடுத்துட்டு வராதே. நம்ம நாய் நம்ம தூக்கி போறதை எடுத்துட்டு வரோம். தூக்கிட்டு போறதை எடுத்துட்டு வந்து பக்கத்து வீட்டுக்கான நம்ம மாட்டி விடும். சரி நம்ம நாய் நம்மளே கடிக்குது, அத பத்தி ஏன் பேசிட்டு அதுதான் போராட்டமே போயிட்டு இருக்கு. அதான் இப்ப 80-50 வயசுல படிக்கிறான்னு சொன்னீங்கல்ல, அதை பார்க்கும்போது ஞாபகம் வருது. ஆமா நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான். இப்ப கமல் 75 வயசுல ஏஐ படிக்கிறாப்ல, அதே மாதிரி இளையராஜா 80-85 வயசுல இன்னமும் மியூசிக் கத்துக்கிறாரு. ஆமாப்பா, அவரு கூட ஏதோ பாராட்டு விழாவா ஏதோ ஒண்ணு மெடல் கொடுத்தாங்க. அது இப்ப அவரு 50 வருஷம் ஆச்சு, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. அதை செலிப்ரேட் பண்ற விதமா கவர்மெண்ட் வந்து அதுக்கு அவருக்கு இளையராஜாவுக்கு ஒரு பொன் விழா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு பொன் விழா எடுக்கிறாங்க. இளையராஜா ஃபேன்ஸ்க்குலாம் ஒரே குஷி தான். அவ்வளவுதான், நான் கூட இளையராஜா ஃபேன் தான். இளையராஜா நினைச்சாலே கண்ணே. சரி சரி போதும், கேட்க முடியல, முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. இவ்வளவுதான். நன்றி நன்றி, அவ்வளவுதானே. நன்றி.